மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் இடங்கணசாலை நகராட்சி காடையாம்பட்டி சந்தை திடல் பகுதியில் சேலம் மேற்கு மாவட்ட இடங்கணசாலை நகர திமுக சார்பில் இளைய தலைவர் மாரத்தான் போட்டி வருகிற 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளது. விழாவினை சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வ கணபதி தலைமையேற்று தொடங்கி வைத்து பரிசளிக்க உள்ளார். நகர திமுக செயலாளர் செல்வம் வரவேற்கிறார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீ விஜய் அண்ணா அரசியலுக்கு கூட்டணுவா, இன்னும் யார வேணாலும் அரசியலுக்கு கூட்டணுவா, ஆதவர்ஜனா மாதிரி லாட்டரி சீட் வியாபாரிகளை இன்னும் எத்தனை பேர் வேணாலும் கூட்டணுவா. திமுகவோட இதை கூட கொடுக்க முடியாது. முதல்ல அண்ணல் அம்பேத்கர் குறித்து புத்தக எழுத்துள்ளாக்க நடிகர் விஜயை கூப்பிட்டதே தப்பு. ஏன்னா அம்பேத்கர் குறித்து நடிகர் விஜய்க்கு என்ன தெரியும்? இப்போ ஏடிஎம் கிட்ட இருந்தாலும் ஆதரவு பேரம் பேசிட்டு இருக்கான் எடப்பாடி கிட்ட. அதாவது என்னன்னா எடப்பாடி கிட்ட என்ன பேரன்னா ஏடிஎம்கேல எடப்பாடிக்கு அடுத்த இடம் ஆதவர்ஜனாக்கு வேணுமா? ஏன்னா அங்க ஏற்கனவே தகராறு நடந்துருக்குது. நான் ஆதவர்ஜனாக்கு சொல்றேன், நீ லாட்டரி சீட் வியாபாரி ஒரு வேலை பண்ணினா உனக்கு அரசியல் எல்லாம் செட் ஆகாது. போய் உன் லாட்டரி சீட் வியாபாரத்தை பாருனா திருமாவளவன் வந்துருவாரு. அவர் ஒன்னும் ராமதாஸ் மாதிரி கொள்கை இல்லாத தலைவர் கிடையாது. தெளிவா சொல்லு, டாக்டர் ராமதாஸ் மாதிரி அவர் ஒன்னும் கொள்கை இல்லாத தலைவர் கிடையாது. அவங்க ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி போவாங்க, பொட்டி கொடுத்தா போற அப்பனும் புள்ளி போயிடுவாங்க. திமுக தனித்து ஆட்சி அமைக்கும், தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி. ஏன்னா கூட்டணி ஆட்சி திமுகவின் கொள்கை கிடையாது. கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மீண்டும் மக்களின் பேர் ஆதரவோடு ஆட்சி அமைக்கப் போகிறது. 200 தொகுதி என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்களும் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து பேசி வருகிறார். 200க்கு பிளஸ்ஸா வருமே தவிர 200க்கு மைனஸா வராது. 205 இருக்கலாம், 210 இருக்கலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு ஆங்கில பத்திரிகை சர்வே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா கன்ஃபார்மா 181 சொல்றான். 181. சோ இப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகள்லாம் அவங்கனால மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. சோ அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா திமுக கூட்டணியை உடைச்சிடுவோம். என்ன மாதிரி டாபர் வேலை பாக்குறானுங்க பாரு. திமுக கூட்டணியை உடைச்சிடுவோம், திமுக கூட்டணியை செதற விட்டா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துடலாம்னு பாக்குறாங்க. சோ அதனால அவங்க பிளான் பண்றது யாருன்னு கேட்டா தொடர்ந்து அவங்க பிளான் பண்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் MP அவர்களை. அதுதான் அதனாலதான் இவங்க இப்போ பயன்படுத்தின ஒரு ஆயுதம் எதுன்னு கேட்டா அவங்க ஆயுதமா நினைக்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டம்மி பீஸ். பணம் இருந்துட்டா அவங்க ஒரு ஆளா ஆதவர்ஜனா. ஆமா, அந்த ஆள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில துணை போய் சொல்றா இருந்தாரு. விடுதலை சிறுத்தை கட்சியில துணை போய் சொல்றா இருந்துன்னு அந்த ஆள் எப்படியெல்லாம் நம்ம கூட்டணிக்கு எதிர்ப்பா, அதாவது நம்ம கூட்டணிக்கு எதிர்ப்பான்னு சொல்றதை விட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பா, அரசுக்கு எதிர்ப்பா, முதல்வரை குறித்து துணை முதல்வரை குறித்தெல்லாம் எப்படி மறைமுகமா பேசி குறிப்பா ஆட்சியை குறித்து எப்படி அந்த ஆள் தொடர்ந்து பேசிட்டு வந்தான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, குமரன் நீ தான் அதிரடியா பேசுவ, அதனால அந்த ஆதவர்ஜனாவை வச்சு செய்யினாங்க. நான் என்ன சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில துணை பொதுச்செயலாளரா அந்த ஆள் இருக்கான். மிகுந்த மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. எனக்கு எல்லாருக்கும் அவர் மீது மரியாதை உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில அவன் துணை பொதுச்செயலாளர் போது கூட்டம் இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது. அவன் கட்சி கண்டிக்கும், அவன் கட்சி அதை கண்டிக்கும், நம்ம அதை பத்தி பேச வேணாம். தொடர்ந்து பேசிட்டே அண்ணன் மாண்புமிகு நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சரான போது அவன் என்னெல்லாம் பேசினான்னு தெரியும். அண்ணன் தொல் திருமாவளவன் எல்லாம் வரவேற்றுட்டாரு, பாராட்டு தெரிவிக்கிறாரு, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முன்னணி தலைவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இவன் அதை எதிர்ப்பு பேசினே வரான். அதாவது எப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அண்ணன் திருமாவளவனோடு ரொம்ப தொடர்புல இருக்கிறான், துணை பொதுச்செயலாளர் இருக்கான் அந்த ஆதவர்ஜனான்னு சொல்லி லாட்டரி சீட் வியாபாரி. திமுக விமர்சனம் பண்றான், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதியை மறைமுகம் விமர்சனம் பண்றான் போது திருமாவளவன் சொல்லிதான் இவங்க பேசுறானான்ற மாதிரி ஒரு தோரணை உருவாக்குறது அவன் பேசினான். ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பல முறை அவனை கண்டித்தார். மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் என்னோடு பல ஊடக விவாத மேடைகளிலே பேசக்கூடிய அண்ணன் சங்கத்தமிழன் போன்றவர்கள் எல்லாம் கூட இப்ப ரீசெண்டா தொலைக்காட்சி விவாத மேடையில பேசும்பொழுது கூட அவர் பேச தப்புதான்ற மாதிரி கருத்து தெரிவிச்சார். இப்போ அந்த நடிகர் விஜயனுடைய ஒரு நிகழ்ச்சி
ஜூனியர் உடனுடைய குழுவும் அந்த பத்திரிகையினுடைய மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய போற்றுதலுக்குரிய உலக சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் குறித்து ஒரு புத்தக வெளியிட்டு விடா. அதுல அண்ணன் திருமாவளவனுடைய பேரும் போயிடுச்சு போட்டுருந்துச்சு. அதுல அவர் பங்கேற்கல. அதுல இந்த ஆள் போறான். யாரு? ஆதவர்ஜனா போறான் விஜய் கூட பேச. அதுல அந்த விஜய் நடிகர் விஜய் என்னென்ன பேசினான்ன்றது உங்களுக்கு தெரியும். பைத்தியக்கார மாதிரி பேசினான். ஒரு புத்தக வெளியிட்டு விடா. அண்ணல் அம்பேத்கருடைய குறித்து ஒரு புத்தக வெளியிட்டு விடா. முதல்ல அண்ணல் அம்பேத்கர் குறித்து புத்தக வெளியிட்டு விடாக்கு நடிகர் விஜயை கூப்பிட்டதே தப்பு. ஏன்னா அம்பேத்கர் குறித்து நடிகர் விஜய்க்கு என்ன தெரியும்? நேத்து கூட ஒரு தனி பிளைட்ல ஒரு நடிகை கூட போய்கிறாரு. அது என்ன நடிகைன்னு உங்களுக்கு தெரியும்னா அந்த நடிகை பேர் நான் சொல்லல, வெளியே அது சொல்லக்கூடாது, வேணாம். சோசியல் மீடியால பரபரப்பா போகுது. பொண்டாட்டி கூட்டு போனா பரவாயில்ல, குழந்தைங்களை கூட கூட்டு போனா பரவாயில்ல, தனி பிளைட்ல ஒரு நடிகை கூட போறாரு நடிகர் விஜய். அந்த நடிகை கூட தான் கேரவான் வண்டியில அவர் மாநாட்டுக்கும் வந்தார். ஐ டோன்ட் லைக் டு மென்ஷன் தட் ஆக்டர்ஸ் நேம். அந்த விஜய் கூட்டின்னு வந்து அம்பேத்கர் குறித்து அந்த விஜய்க்கு என்ன தெரியும்? சரி, அந்த பத்திரிகையினுடைய அந்த பத்திரிகை மீது நிறைய எனக்கு மரியாதை உண்டு. ஒரு சில காலங்களில் எனக்கு ஆதரவாக அந்த பத்திரிகை எழுதியது. அந்த பத்திரிகை மீது மிகுந்த மரியாதை உண்டு. அந்த பத்திரிகை கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி அந்த பத்திரிகை அம்பேத்கர் குறித்து புத்தகம் வெளியிட்டுள்ளாங்க. யாரை கூப்பிட்டுருக்கணும்? அரசு சார்பாக கூப்பிட்டு துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டுரும். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனை கூப்பிட்டீங்க, ரைட், ஓகே. இல்ல திமுக சார்பா திமுகவின் அம்பேத்கர் ஆகக்கூடிய கழக துணை பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நான் ராசாவை கூப்பிட்டுருக்கணும். சரி, நீங்க விஜயை கூப்பிட்டீங்க. அந்த விழாவில் வந்து அரசியல் பேசுறான். பேசலாமா? அரசியல் கூட இவனும் பேசுறான். இந்த ஆதவர்ஜனா இந்த ஆளும் பேசுறான், கூட அரசியல் பேசுறான். தொடர்ந்து திமுக விமர்சிச்சுட்டு வரான். தொடர்ந்து என்னன்னா இது பிஜேபி, RSS, ADMK எல்லாம் சேர்ந்து இவனை வச்சு அண்ணன் திருமாவளவனுக்கு ஏதாவது ஒரு ஆசை காட்டி அவரை வெளியே கொண்டு வந்துடணும், இந்த கூட்டணி உடைச்சிடணும். அதுக்கு ஒரு ஸ்பையா, ஒரு புரோக்கரா இந்த ஆதவர்ஜனாவை பயன்படுத்தினாங்க. அவன் மன்னராட்சி என்றான். சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்ண பிறகு அவன் நேற்று 2 நாளைக்கு அறிக்கை வெளியிடுறான். நானே வெளியேறேன், நான் சொன்னதோ. நான் அந்த பைத்தியக்காரனை கேட்கறேன், ஆதவர்ஜனா வேண்டா மன்னராட்சி என்றேன். மன்னராட்சின்னா என்ன? வாழடி வாழை அப்படியே வர்றது. கலைஞர், தளபதி, அண்ணன் உதயநிதி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மக்கள் எப்பயோ புறக்கணிச்சுட்டு இருப்பாங்க. 5 முறை தலைவர் கலைஞரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுக்கிறார். மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களை மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறார். மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுக்கிறார். அவர் அமைச்சரானதை மக்கள் வரவேற்கிறார். அவர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரானதை மக்கள் வரவேற்கிறார். சோ இது ஒரு மக்களாட்சி. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெறக்கூடிய மக்கள் திமுகவை தேர்ந்தெடுக்கிறார். கலைஞர், தளபதி, உதயநிதி என்று. எனவே திமுகவிலே வாரிசு பிடிக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் புறக்கணித்து விடுவார்கள். கலைஞரின் வாரிசை மக்கள் ஏற்றுக்கொள்கிற காரணத்தால் இன்னைக்கு ஆட்சி கொடுக்க கொடுக்கிறோம், அதிகாரத்தை கொடுக்கிறோம், மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறோம். இவ எவனோ ஒரு லாட்டரி சீட் வியாபாரி அர்ஜுனா கூட்டினது நீ பேச வச்சுட்டா 200 தொகுதின்னு கனவு காடுறீங்கன்னு அந்த பைத்தியக்கார விஜய் பேசினா. நான் சொல்றேன், விஜய் கிட்ட 4% ஓட்டு. ADMK கூட்டணி போட்டோம், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி போட்டோம், எவனாலும் போட்டோம். 4% ஓட்டு மேல ஓட்டு வாங்க முடியாது. அந்த 4% ஓட்டு நடிகர் விஜய்க்கு யாருடைய ஓட்டுன்னு கேட்டா சீமானுடைய அந்த 4% அந்தாலும் எடுத்துக்கலாம். சீமானுடைய 4% ஓட்டு அந்தாலும் எடுத்துக்கணும். இன்னைக்கு இந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு இந்த ஆதவர்ஜனா பேசிக்கின்னு இப்போ ADMK கிட்ட இருந்தாலும் ஆதரவு பேரம் பேசிட்டு இருக்கான் எடப்பாடி கிட்ட. அதாவது என்னன்னா, எடப்பாடி கிட்ட என்ன பேரன்னா, ADMKல எடப்பாடிக்கு அடுத்த இடம் ஆதவர்ஜனாக்கு வேணுமா? ஏன்னா அங்க ஏற்கனவே தகராறு நடந்துருக்குது. ஒரு பக்கம் அந்த பொம்பளை சசிகலா ஜெயலலிதா போயிட்டு இந்த வண்டியில ஏறி அது சுற்றி நிக்குது. அதுவே திருடி விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வச்சு ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு காரணமே சசிகலா. அது ஆட்சியை குறை சொல்லுது. ஒரு பக்கம் சசிகலா ஜெயலலிதா கொள்ளையடிச்ச பணத்தை 10,000 கோடி வச்சுட்டு இருக்க டிடிவி தினகரன் அவன் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கான். ஒரு பக்கம் பாவம் எங்க அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காரு. இதுல இவன் இல்லையா, ஒரு பக்கம் நடிகர் விஜய் கிட்ட பேசிட்டு இருக்கான். சோ நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கொள்கை இல்லா தலைவர் கிடையாது, ஒரு கொள்கையான ஒரு தலைவர். திமுகவிடமிருந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் ஒன்னும் அவருக்கு இங்க ஐஸ் வச்சு பேசல. ஏன்னா இஸ் வெரி குட் லீடர், இஸ் வெரி குட் ஆரேட்டர், இஸ் வெரி குட் ரைட்டர், இஸ் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். பத்திரிகையாளர் எப்ப கேட்டாலும் உறுதியா சொல்லிட்டாரு, 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க வகிக்கும்.
இதுல எந்த மாற்றம் இல்லை. நீங்க எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் திமுகவோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணிக்கும். 2026 இரண்டாவது முறை மீண்டும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அதற்கு நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். திருமாவளவன் வந்துருவார். அவர் ஒன்னும் ராமதாஸ் மாதிரி கொள்கை இல்லாத தலைவர் கிடையாது. தெளிவா சொல்லு. டாக்டர் ராமதாஸ் மாதிரி அவர் ஒன்னும் கொள்கை இல்லாத தலைவர் கிடையாது. அவங்க ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி போவாங்க, பொட்டி கொடுத்தா போற அப்பனும் புள்ளி போயிடுவாங்க. என்ன சொல்றது? அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு லீடர், டாக்டர் ராமதாஸ் ஒரு அரசியல் புரோக்கர். ரெண்டு பேரும் கம்பேரிசன் பண்ணா உண்மையான சமூக நீதி தலைவர் யாருன்னு கேட்டா அண்ணன் திருமாவளவன் தான். உண்மையான சமூக நீதி போராளி யாருன்னு கேட்டா அண்ணன் திருமாவளவன். அவர் ஒரு ஜாதி அடையாளம் படித்து ஒரு ஜாதி தலைவரோட சொல்ல முடியாது. ஆனா டாக்டர் ராமதாஸ சமூக நீதி தலைவரோ சமூக நீதி போராளின்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா என்னைக்கு அந்தாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஒரு 10,000 பேர் கூட இல்ல அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார், தொடர்ந்து அவர்களே வருகிறார்களே, நம்மால் வர முடியவில்லை என்று என்றைக்கு அந்தாலும் பேசினாரோ அப்பவே சமூக நீதி தலைவர் அந்தாலும் சொல்ற தகுதி இல்லை. ஆனால் அண்ணன் தொல் திருமாவளவன் வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்காக கூட நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். எனவே திமுக கூட்டணியை யாராலும் பிரிக்கவே முடியாது. நான் ஆதவர்ஜுனா சொல்றேன், நீ லாட்டரி சீட் வியாபாரி ஒரு வேலை பண்ணினா உனக்கு அரசியல் எல்லாம் செட் ஆவா. நான் சொல்றது வேலை செய். ஒரு நேரத்துல தமிழ்நாடு லாட்டரி சீட் விற்கும் போது பஸ் ஸ்டாண்ட் ஒரு கார் ஒண்ணு நிற்கும். அந்த கார்ல எல்லாம் லாட்டரி சீட் வியாபாரம் காரு. தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட்டம்மா, தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட்டம்மா, கைராசி மன்னன் திருச்சி KS ராமதாஸ் நேரடி விற்பனையில தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட்டுமா, ஒரு சீட்டு 10 ரூபாய்மா, நாளைக்கு காலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்னிலையில லாட்டரி சீட்டு குழுக்கப்படமா, உங்களை தேடி 1 கோடி 2 கோடி 50 லட்சம் வரப்போதுமா, எங்க வண்டி நகர போதுமா, வாங்கம்மா, தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட்டம்மா, திருச்சி கைராசி மன்னன் KS ராமதாஸ் நேரடி விற்பனையில தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட்டம்மா, 10 ரூபாய் ஒரு சீட்டு வாங்கிக்கமான்ற மாதிரி போய் உன் லாட்டரி சீட் வியாபாரத்தை பாருனா என்ன, உனக்கு அரசியல் எல்லாம் செட் ஆகாது. நான் வேற எதுவும் அதிகமாலாம் நான் பேச வரல. இந்த திமுக எங்க திமுக கூட்டணி யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. 200க்கும் அதிகமான தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். தலைவர் தளபதி மீண்டும் மக்களின் பேர் ஆதரவோடு முதலமைச்சராக வருவார். திமுக தனித்து ஆட்சி அமைக்கும். தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி. ஏன்னா கூட்டணி ஆட்சி திமுகவின் கொள்கை கிடையாது. இது திமுகவோடு கூட்டணியில் அங்க வகிக்கிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். இது என்னுடைய கருத்து, இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து இல்லை. இது குடியாத்தம் குமரனுடைய தனிப்பட்ட கருத்து. அதன் பிறகு முடிவெடுக்கிற இடத்துல தலைவர் தளபதி இருக்கிறார். எனவே இந்த ஆதவர்ஜன் நான் சொல்றேன், நீ வந்து அரசியல்ல புரோக்கர். நடிகர் விஜயே எங்களுக்கு ஒரு ஆள் கிடையாது. அவனுக்கே 4% ஓட்டு தான். ஆனானப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவே திமுகவோடு மோதி இந்த தேர்தலில் 40 தொகுதியில் ஒரு தொகுதி வெற்றி பெறாமல் பல தொகுதிகளிலே அதிமுக டெபாசிட் இழந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு கட்சி எங்க இருக்குதுன்னே தெரியல. திமுக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாவு மணி அடிச்சிச்சு. 2026 தேர்தலில் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சி எல்லா இடத்துக்கு போய் அழிஞ்சு போயிடும். எனவே திமுகவை எதிர்க்கக்கூடியவன் எவனாக இருந்தாலும், திமுக எதிர்க்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அது சுடுகாட்டுக்கு செல்லும். இது திமுக இருக்கிற வரலாறு. எனவே இந்த ஆதவர்ஜனா மாதிரி ஆட்களை வச்சு என்னாச்சு பாத்தியா, அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஒரு நல்ல லீடர். என்னவோ அவன் ஆதவர்ஜனா கிட்ட பணங்குது, அதனால திருமாவளவன் அவனை விடமாட்டார், தூக்கி விசிலடிச்சிட்டார்ல. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, கோடிகள் முக்கியம் இல்லை, ஒரு கொள்கை தான் முக்கியம். அவர் ஒரு கொள்கை வீரர். டிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் இரட்டை சகோதரர்கள். பிளைட்டை கண்டுபிடிச்சிருந்த ரைட் பிரதர்ஸ் சொல்லக்கூடிய இரட்டை சகோதரர்கள். அப்படி ரைட் பிரதர்ஸ்கள் தான் தேச தலைவர் தளபதி அவர்களும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன். நீ விஜயண்ணா அரசியலுக்கு கூட்டணுவா, இன்னும் யார வேணாலும் அரசியலுக்கு கூட்டணுவா, ஆதவர்ஜனா மாதிரி லாட்டரி சீட் வியாபாரிகளை இன்னும் எத்தனை பேர் வேணாலும் கூட்டணுவா, திமுகவோட இதை கூட புடுங்க முடியாது. எனவே அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே உறுதியாக இருக்கிறார். தலைவர் தளபதிக்கு உறுதியாக இருக்கிறார். நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதியாக இருக்கிறார். 2026 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் தலைவர் தளபதி 2026 மக்களின் பேர் ஆதரவோடு எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் போன்ற தலைவர்களின் பேர் ஆதரவோடு முதலமைச்சராக வருவார். மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் துணை முதலமைச்சர். எதிர்காலத்தில் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் என்கின்ற மனநிலைமையோடு தான் மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவே
நான் ஒண்ணு சொல்றேன், என்ன சொல்றது, இந்த ஆதவ அர்ஜுனா வந்து நீ மன்னராட்சின்னு பேசுறது, திமுக நீ விமர்சனம் பண்றது, என்ன குடியாத்த குமரத்தம் போறவனை நான் அவனுக்கு பதில் சொல்றேன். அதனால நீ போய் என்ன சொல்றது, கைராசி மன்னன் திருச்சி KS ராமதாஸ் நேரடி விற்பனை தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட் அம்மா, ஒரு லாட்டரி சீட்டு 10 ரூபாய்மா, அதுவோ வண்டி நகர போதுமா, நாளைக்கு காலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னால் குழுக்கள் நடக்கமா, ஒரு லாட்டரி சீட்டு வாங்கிக்கமா, அவன் பையன் டாக்டராவோ இன்ஜினியராவோ வக்கீலோ படிக்கணும்னா இதோமா லாட்டரி சீட்டுமா 10 ரூபாய்மா எங்க வண்டி நகருதுமானு. தமிழ்நாடு லாட்டரி சீட் இல்ல, எங்கெல்லாம் லாட்டரி சீட் விற்கிறாங்களோ இந்தியா ஃபுல்லா அங்க போய் லாட்டரி சீட் வியாபாரம் பண்ணி பொழிச்சுக்கினா இது திமுகமா இங்கெல்லாம் மோதனா அட்ரஸ் இல்லாத போயிடும். நன்றி வணக்கம். நாளைக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்த குமரன். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் இடங்கணசாலை நகராட்சி காடையாம்பட்டி சந்தை திடல் பகுதியில் சேலம் மேற்கு மாவட்ட இடங்கணசாலை நகர திமுக சார்பில் இளைய தலைவர் மாரத்தான் போட்டி வருகிற 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளது. விழாவினை சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வ கணபதி தலைமையேற்று தொடங்கி வைத்து பரிசளிக்க உள்ளார். நகர திமுக செயலாளர் செல்வம் வரவேற்கிறார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.